ஹலோ வியூவர்ஸ், இது ஹெல்த் தமிழா. நான் உங்கள் டாக்டர் செல்வகுமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சரிவிகித உணவு அப்படின்னா என்ன, பேலன்ஸ் டயட். சாப்பிட்றதுல என்ன சார் சரிவிகித உணவு, சரியில்லாத விகித உணவு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? இதை ஒரு சின்ன உதாரணத்தோடு நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே ஒரு டூ வீலர் இருக்கும். டூ வீலருக்கு எரிபொருள் என்ன போடுறோம்? பெட்ரோல். அதே மாதிரி நமக்கு உணவு. டூ வீலருக்கு பெட்ரோல் மட்டும்தான் போடுறோமா அப்படின்னா கட்டாயமாக கிடையாது. நம்ம உடம்பை நம்ம கவனிச்சுக்கிறோமோ இல்லையோ, அதுக்கு சர்வீஸ்ங்கிறது சரியாக பண்ணுறோம். சர்வீஸ் பண்ண போகும்பொழுது பெட்ரோலையும் தாண்டி என்ஜின் ஆயில், கிளர்ச்சிக்கு ஒரு ஆயில், கியருக்கு ஒரு ஆயில், பிரேக்குக்கு ஒரு ஆயில்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆயில் போடுறாங்க. இந்த மாதிரி தான் நம்ம உடம்புக்கு நம்ம தினசரி சாப்பிடக்கூடிய உணவுகள்லேருந்து சில உணவுகள் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது, சரியான விகிதத்தில் தேவைப்படுது. அதை நம்ம கொடுக்குறோமா, அப்படி கொடுக்கலன்னா என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத பற்றின இந்த வீடியோ தான் சரிவிகித உணவு. சரிவிகித உணவு அப்படிங்கிறத உள்ளே போய் ஆராயறதுக்கு முன்னாடி உணவை ரெண்டாக பிரிக்கலாம். மேக்ரோ நியூட்ரியன்ஸ், அதாவது எப்படி டூ வீலருக்கு பெட்ரோல் மாதிரியோ அதிகமாக தேவைப்படுறது மேக்ரோ நியூட்ரியன்ஸ். அதை மாவுச்சத்து, கொழுப்புச்சத்து, புரதச்சத்துன்னு மூணாக பிரிச்சுருவோம். எப்படி டீசல், பெட்ரோல், கெரோசின் மாதிரி. மைக்ரோ நியூட்ரியன்ஸ், விட்டமின்கள், தாது உப்புக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை சத்துக்கள். இதெல்லாம் சரியான விகிதத்தில் நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்குது. சரி, இதெல்லாம் எதில் இருக்குது, எவ்வளோ விகிதத்தில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். மேக்ரோ நியூட்ரியன்ஸ், மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்புச்சத்து, இது மூணுமே நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மாவுச்சத்து ஒரு மனிதன் உணவில் 40லேருந்து 50 விழுக்காடு வேணும். புரதச்சத்து அப்படிங்கிற புரோட்டீன் அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு 20% இருக்கணும். கொழுப்புச்சத்து அப்படிங்கிறது 20லிருந்து ஒரு 30% வரைக்கும் அதிகபட்சமாக இருக்கலாம். இதை தவிர மீதி இருக்கிறதெல்லாம் ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. மாவுச்சத்து அப்படிங்கிற கார்போஹைட்ரேட் எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம சாப்பிட்ற பிரதான உணவே அதுதான். அரிசி, அரிசியை சார்ந்த அனைத்து தானியங்களும் மாவுச்சத்து தான். அடுத்தது பூமிக்கடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகளும் மாவுச்சத்துள்ள உணவுகள் தான். இப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம சாப்பிடக்கூடிய பிரதான உணவு என்ன? காலையில் சாப்பிடக்கூடிய உணவாக இருக்கட்டும், மதியம் சாப்பிடக்கூடியதாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அரிசியை சார்ந்தே நாம் சாப்பிடுகிறோம். 80 முதல் 90 விழுக்காடு அரிசி மட்டுமே, அதாவது மாவுச்சத்து மட்டுமே இருக்கிறது. சரி, அடுத்தது புரதச்சத்து போடுவோம். புரதச்சத்துங்கிறது எதில் இருக்குது அதிகமாக அப்படின்னா பயிறு வகைகள், பட்டாணிகள், இந்த மாதிரியான வகைகளில் ஆரம்பித்து முட்டை, மாமிசம், இந்த மாதிரி உணவுகளில் புரதச்சத்து அதிகமாக இருக்குது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சதைகளுக்கு புரதச்சத்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அடுத்தது கொழுப்புச்சத்து. கொழுப்புச்சத்து எதில் அதிகமாக இருக்குது? மாமிசங்கள் இருக்கக்கூடிய கொழுப்புகளாக இருக்கட்டும், இல்லை தானியங்கள் இருக்கக்கூடிய எண்ணெய்கள், எண்ணெய் வித்துக்கள், கொட்டை வகைகள். அடுத்தது பால், பால் சார்ந்த உணவுகளில் இருக்கக்கூடிய வெண்ணெய், நெய் போன்ற உணவுகளில் கொழுப்புச்சத்து அதிகமாக இருக்குது. இந்த மூணுமே நம்ம உடம்புக்கு இன்றியமையாதது. அடுத்தது மைக்ரோ நியூட்ரியன்ஸ். மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். விட்டமின், தாது உப்புக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது. மைக்ரோ நியூட்ரியன்ஸ் பெரும்பாலும் காய்கறிகள், கீரைகள், பழங்கள், கொட்டைகள், இது போன்ற ஒரு உணவு வகைகளில் அதிகமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் மாமிசங்களில் இருக்குது. மாமிசம், பால், முட்டை, இது மூணையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க பெரும்பாலும் எல்லா விதமான சத்துக்களும் இருக்கும். ஏன் அப்படின்னாக்க ஒரு உயிரினம், மாமிசம் ஒரு உயிரினம், முட்டை அடுத்த உயிரை உருவாக்கக்கூடியது, அடுத்தது பால் ஒரு அடுத்த தலைமுறை விலங்குகளுக்கு உணவை கொடுக்கக்கூடிய ஒரு முழு உணவு. இது எல்லாத்துலேயுமே அந்த ஒரு உயிரினம் வளர்வதற்கு, வாழ்வதற்கு ஏற்ற அனைத்து சத்துக்களும் இருக்கும். ஒரு மாமிசம் சாப்பிடக்கூடிய ஒரு நபராக இருக்கும் பட்சத்தில் பெரும்பாலான சத்துக்கள் மாமிசங்களிலேயே கிடைத்துவிடும். இல்லாதவர்கள் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கொட்டைகளை பெரிதும் நாட வேண்டி இருக்கிறது. இந்த மேக்ரோ நியூட்ரியன்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிறத நம்ம சரியான விதத்தில் சாப்பிடாததுனால ஒரு மனிதனுக்கு ஏதாவது திடீர்னு ஒரு மாரடைப்போ, திடீர்னு ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனையோ வந்துருமா அப்படின்னாக்க கட்டாயமாக வராது. நம்ம உடல் பல ஆயிரம், பல மில்லியன் செல்களை கொண்டது. உடனடியாக இறப்பதற்கு வாய்ப்பில்லை. கொசு கூட ஒரு 7 நாள் வாழுது. ஆனால் இப்படி சாப்பிடாமலே இருக்கும் பொழுது ஒரு மனிதனோட வாழ்க்கை தரம் பாதிக்கப்பட்டு, நோய்வாய்ப்பட்டு, ஒரு பெரிய நோய் அல்லது ஒரு தொற்றா நோய் ஏதாவது ஒன்று அல்லது தொற்றும் நோய்களுக்கு எளிதில் ஆளாகக்கூடிய ஒரு கண்டிஷன் தான் இந்த குறைபாட்டினால வரக்கூடியது. அதனால் நம்ம இதை சரியான அளவில் நம்ம சாப்பிடும் பொழுது இது நம்ம உடலுக்கு முக்கியமான ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். உணவுகள் இயற்கையான உணவுகளாக இருக்க வேண்டும். கார்ப்பரேட் கம்பெனிகள் தயாரித்து பேக் பண்ணி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் போட்டு அதை வச்சு நம்ம மார்க்கெட்டில் விற்கிற உணவுகளை வாங்கி சாப்பிட்டு ஏமாற்றக்கூடாது. அந்தந்த கால சூழ்நிலைகளில் அந்தந்த இடங்களில் விளையக்கூடிய உணவுகளை ஃப்ரெஷ்ஷாக முடிந்தவரை உண்பது நல்லது.
எல்லா விதமான வண்ணங்களிலும் கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களை, அதாவது இயற்கையில் வண்ணமயமாக விளையக்கூடிய உணவுப் பொருட்களை உண்பது மிகவும் அவசியம். பச்சை கலரில் காய்கறி இருக்குது, மஞ்சள் கலரில் உணவுப் பொருட்கள் பழங்கள் இருக்குது, ஆரஞ்சு கலரில் இருக்குது, ரெட் கலரில் சிவப்பு கலரில் இருக்குது. இது எல்லாத்துலேயும் ஒவ்வொரு விதமான சத்துக்கள் இருக்கும். பூமிக்கு அடியில் விளையக்கூடிய பொருட்கள், மேலே விளையக்கூடிய பொருட்கள், காய்கறிகள், பழங்கள், கீரைகள் என்று ஒவ்வொன்றுக்கும் ஒரு விதமான ஒரு நுண்ணூட்ட சத்துக்கள், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அதில் கிடைக்கிறதுனால இதை நம்ம சரியான விதத்தில் எடுத்துக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனால் நண்பர்களே, நம்ம இதுக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கிட்டு இருந்த மாதிரி ஒரு இட்லியை வச்சோமா, ஒரு தேசிய கொடி வண்ணத்தில் 3 கலரில் சட்னி அரைச்சோமா, தொட்டு 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 சாப்பிட்டோமா அப்படின்னு இருக்கிறதுனால எந்த ஒரு பலனுமே கிடையாது. இது சரிவிகித உணவே கிடையாது. இட்லியில் 70 முதல் 80 விழுக்காடு மாவுச்சத்து எனக்கூடிய கார்போஹைட்ரேட் தான் இருக்குது. சட்னியில் மிஞ்சி போனால் என்ன இருந்துற போது பெருசாக இருக்காது. அதில் இந்த சரியான விகிதம் கடைபிடிக்கப்படுவது இல்லை. அதே மாதிரி மதிய உணவு எடுத்துக்கிட்டோம்னா சாப்பாடை திரும்ப திரும்ப போட்டுக்கிறோம். ஆனால் நம்ம ஊற்றுறது சாம்பார், ரசம், மோர் அப்படின்னு தான் ஊற்றுறோம். காய்கறிகளுக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. பழங்கள் என்றாவது ஒரு நாள் அத்திப்பூத்தாற்போல் சாப்பிடுவதும் அந்த அளவுக்கு உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்காது. அதனால் சரிவிகித உணவுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், சாப்பிட்றதோட முக்கியத்துவத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம உடல் பருமன் அது இன்றைக்கி பெரிய அளவில் பிரச்சனையை கொடுக்குது. அதை குறைக்கிறது எப்படி, உடல் பருமன் இல்லாமல் வாழ்கிறது எப்படி, அதுக்கு பலவித உணவுகளை சொல்கிறாங்களே, அதில் எந்த உணவு மிகச்சிறந்த உணவு, எப்படி உடல் எடையை குறைப்பது அப்படிங்கிறத பற்றி அடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம். நன்றி.